அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உறுதிப்படுத்துகின்றன. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சனி முழுமையாக தொழில் ஸ்தானத்தில் அமர்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதலும் கிரக கூட்டு சேர்க்கை யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. 9ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்தும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் உறுதியாகவே தொழில் ரீதியாக தீர்க்கமான முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விலக்கி விடுகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தனலாபத்தை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறாருங்க. இந்த மார்ச் மாதத்தின் துவக்கத்திலேயே 3ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார். 9ஆம் இடத்தில் வலம் வந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சபலம் பெறக்கூடிய இந்த மாதம் நீங்கள் நினைப்பதை விட உச்சபலம் பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி உண்டு. வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பான வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல வீண் விரய செலவுகள் என்று இருந்த நிகழ்வுகளில் அவை அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு தொழில் வியாபார ரீதியாக உங்களது தனித்திறமை இந்த தருணத்தில் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். மாதத்தின் முற்பகுதியில் 9ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திலும் வலம் வர போகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலுப்படுத்துவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வருமானத்தை நிரந்தரமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் முதன்மையாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் 80% மேல் கடக்கிறார். ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இன்னும் சில மாதங்களில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற போகிறாருங்க. குரு பகவான் ஜென்மராசியின் இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாகவே பல வகையான சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை என்பது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குரு பகவான் அக்ர நிவர்த்தி பெற்று தனது சுப பார்வையை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிப்பதால் குரு பகவானின் அமைப்பால் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட இனிமையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் உச்சபலம் பெற்றிருப்பதால் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கும். மிதுன ராசிக்கார பெண்மணிகள் கொடிகட்டி பறந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இனி படிப்படியாக மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக வலுவாக சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் முழுமையாக நுழைகிறார். மார்ச் 6ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உடல்நல ரீதியான பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய வியாபாரம் தொழில்
தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பல தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து தொழில் ரீதியாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டு மலையில் நனையக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சனி பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. சனி பகவானின் பார்வையும் பல இடங்களில் பதிவதால் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தாய் வழி ஆதரவு திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு 9ஆம் இடத்திலும் கேது மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் வலம் வருவதால் மிதுன ராசிக்காரர்கள் நினைப்பதை விட பல காரியங்கள் விரைவாகவும் துரிதமாகவும் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பதால் உறுதியாகவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி சிறப்பான வகையில் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக கைகூட போகிறது. மேலும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் முழுமையாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் வலம் வர போகிறாருங்க. பாகியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான புதன் எப்படி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்துகிறாரோ அதே போன்று இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் நிச்சயமாக நீங்கும். செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை நிறைவாக கிடைப்பதால் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டு. அனுகூலமான மாற்றம் உத்தியோக ரீதியாக உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்தில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.